நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு பாலால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அபிஷேகம் நடத்தக்கூடிய சிறப்பான ஒரு அபிஷேக காட்சியை இந்த குருவார தேய்பிறை பிரதோஷ நாள பார்த்திருப்பதால, நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, அந்த சிவபெருமானின் அருளால விலகப் போகுதுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா, ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மேலும் சிவபக்தர்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு விரத நாள்னா அது பிரதோஷ நாளுங்க. இந்த பிரதோஷ நாளில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி செல்வ செழிப்போடு வாழலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்குன்னு பார்த்திங்கன்னா வழிபாட்டில் முக்கியமான ஒரு விரத நாள் இந்த பிரதோஷ பூஜைங்க. சிவபெருமானின் அருளை பெறுவதற்கும் நம்ம செஞ்ச பாவத்தை போக்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு நாள்னால் இந்த பிரதோஷ நாள். ஒவ்வொரு கிழமைக்கும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி அமைந்த இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய குருவார பிரதோஷத்தன்று நீங்கள் தவறாமல் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் குரு பகவானையும் எப்படி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வகையில் இந்த வியாழக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். அறிவு, வேலை, மங்கள காரியனே இவை அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அருள் நமக்கு தேவை. குருவருளோடு திருவருளும் வேண்டும்னா அப்படி குருவின் அருளையும் இறைவனுடைய அருளையும் ஒரே நாளாக பெறுவதற்கு ரொம்ப சிறப்பான நாளாக இந்த குருவார பிரதோஷ நாள் அமைந்திருக்கு. இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம்தான் குருவார பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இதில் குருவாரன்னா சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தினே தெய்வங்களை தரிசிச்சுட்டு மனதார பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மாலை நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ நேரமாக அமைய போகுது. இந்த நேரத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு நீங்கள் 16 வகையான அபிஷேகங்கள் நடத்துகிறாங்க. இதில் முடிந்தால் நீங்கள் சந்தனம், பால், தயிர், திரவிய பொடின்னு பன்னீர், தேன் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் இல்லை நீங்கள் அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலும் சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல் இந்த நாளில் செவ்வரளி, வில்வன்னு, அருகம்புல் கொண்டு நந்தி தேவருக்கு சாத்தி வழிபட்டாலோ குருவார பிரதோஷத்தில் மறக்காமல் சிவபெருமானை தரிசனம் செய்துட்டு வாங்க. மேலும் இந்த நாளை விரதம் இருந்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைப்பட்ட சில துன்பங்கள் இருந்து விடுபட முடியும். தோஷங்களும் நிச்சயம் விலகுங்க. திருமண தடைகள் உள்ளிட்ட சுப காரியத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கிடுங்க. மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அதே போல் இந்த பிரதோஷ பூஜையோடு குரு பகவானுக்கு சிறப்பு பூஜையும் சிவாலயத்தில் இன்றைக்கி நடத்துவாங்க. இதில் தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாளாகவும் இருப்பதால் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டிங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் ஞானத்திலும் சிறந்து விளங்க முடியும். அதே போல் இந்த குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் இந்த நாளில் நீங்கள் தும்பை பூமாலை சாற்றி வழிபட்டாலே 7 பிறவைகளை நீங்கள் செய்த தோஷம் பிரம்மத்தி தோஷனே எந்தவித தோஷமாக இருந்தாலும் நீங்கன்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் பல் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கனாலே நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தயிர் வாங்கி அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா தன லாபம் உண்டாகும். தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா குரல் வளம் பெருகிடுங்க. அதே போல் பழங்களை அபிஷேகத்துக்கு கொடுத்தா விளைச்சலும் பெருகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தீங்கன்னா செல்வம் பெருகும். நெய் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் முக்தி கிடைக்குங்க. இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நல்ல மக்கள் பேரு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சுகமான வாழ்க்கையை வாழ முடியும்.
சர்க்கரையால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா எதிர்ப்புகள் மறையும். சந்தன அபிஷேகம் செய்தீங்கன்னா சிறப்பான சக்தி கிடைக்கும். மலர்கள் கொண்டு இந்த நாள் அபிஷேகம் செய்தால் தெய்வ தரிசனம் கிடைக்குங்க. மேலும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் எந்த முறையில் விரதம் இருக்கணும், எப்படி விரதம் இருந்தால் முழு பலன் கிடைக்குன்னு தொடர்ந்து பார்த்துருக்கலாம். அந்த வகையில் சிவபெருமானுக்கு முக்கியமான விரதங்களில் ஒன்று இந்த பிரதோஷ விரதங்க. இந்த விரதத்தை நம்ம முறையாக தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடைபிடிச்சாலே அவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சிவனினுடைய அருளை நாம் முழுவதுமாக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்னு நினச்சா தவறாமல் இந்த பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபடுங்க. சிவ வழிபாடோ சிவ தரிசனமோ மற்ற நாட்களை செய்வதை விட இந்த பிரதோஷத்தன்று செய்தால் ரொம்ப விசேஷ பலன் உண்டு. பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே சிவபெருமானின் அருள் மட்டும் இல்லைங்க, அனைத்து தெய்வங்களின் அருளும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப விசேஷனா குருவார பிரதோஷ விரதம். தோஷனா குற்றன்னு சொல்லுவாங்க, பிரதோஷனா குற்றமற்றதுன்னு பொருளுங்க. தினமும் மாலை நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரையுள்ள நேரம் பிரதோஷ நேரம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா சத்திய காலன்னு சொல்லுவாங்க. தினமும் இந்த நேரத்தை நித்திய பிரதோஷன்னு சொல்லலாம். இந்த பிரதோஷ நேரத்தில் இறைவனை வழிபட்டாலே உங்களுடைய முற்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கிடுங்க. பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும். வறுமை இருக்காது. பயம் மரண வேதனை நீங்கிடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். பிறவி ஒளிந்து முக்தி பெற்றினை நிச்சயம் அடைய முடியும். கல்வியில் சிறந்த இடத்தை பெறலாங்க. நந்தியும் பெருமானியும் இந்த நாளில் வழங்குவோருக்கு புத்தியில் ஞானம் சேருன்னு சொல்லுவாங்க. செல்வ வளமும் கூடுங்க. குளம் தலைக்குங்க. நல்லவர்களுடைய நட்பும் கிடைக்கும். சிந்தையில் உங்களுக்கு அமைதி உண்டாகும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சிவ ஆலயத்தில் ஒன்று சேர்வதால் இந்த பிரதோஷ வழிபாடு உங்களுடைய அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலன் உண்டாகும். இந்த நாளை விரதம் தொடங்க விரும்புனீங்கன்னா பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து பார்த்திங்கன்னா விரதத்தை தொடங்குங்க. பிரதோஷ தினத்தன்று அதிகாலை நீராடிட்டு சிவன் கோயிலில் சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு அரிசி நெய்வேத்தியமாக செய்யணும். நெய் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நல்லது. முதல்ல சிவபெருமானையும் பிறகு நந்தி தேவரையும் வணங்கிடுங்க. பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரை வணங்கிட்டு தான் சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவனையும் நந்தியும் தரிசிக்கணும். மேலும் இதே போல ஆலயத்தை வளமாக சுற்றி வரும்போது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே தான் சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதை நீங்கள் கண்டு வழிபட வேண்டுங்க. இதே போல் 9 முறை நீங்கள் பிரதட்சணம் செய்யணும். பின்னர் தான் ரிஷப வாகனத்தில் சிவனோ பார்வதி வலம் வரும்போது உடன் செய்து பிரதட்சணம் செய்திடுங்க. இந்த நாள் முழுவதும் உணவின்றி உபவாசம் இருங்க. விபூதியில் நெற்றில் அணிந்துக்கோங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புனித நீரை அருந்தி உங்களுடைய வீட்டுக்கு வந்து விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். மேலும் வீட்டுக்கு சென்று யாராவது ஏழைக்கு இந்த நாளில் அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குருவார பிரதோஷ தினமாக அமைந்திருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி 9 முறை வலம் வந்து வழிபடுங்க. மேலும் இந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் எப்போது செல்லும்போது செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகள் இருக்குது. சில முக்கியமான வழிமுறைகளும் சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நிழலை மிதிக்கக்கூடாது. கொடிமரம் நந்தி பலிபீடன் சிவலிங்கத்தின் நிழல்களை மிதிக்காதீங்க. விளக்கு எரியாத போது வணங்கக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, சிவனின் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் நடக்கும்போது சுற்றி வரக்கூடாது. சிவனின் முன்னாடி நின்று விபூதி பூசக்கூடாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஓரமாக சென்று அமைதியாக பூச வேண்டும். விபூதி தரையில் விழாமல் பார்த்துக்கோங்க. சிவனுக்கு துளசி இலைகள் குங்குமம் செந்தூரன்னு படைக்காதீங்க. அது மட்டும் இல்லை, சங்குவில் கங்கை நீரை வைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. சங்கு கடலை இருந்து உருவானதால் இது சிவனுக்கு உகந்ததல்லன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கோவிலில் வளாகத்திற்குள்ள தலையில் தொப்பி இல்லை துணி அணியக்கூடாது. சிவ வழிபாட்டில் வேக வைக்காத அரிசி பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்க.
இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா கடைபிடிச்சாலே நிச்சய சிவனினர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் விலகிடும். மேலும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த குருவார பிரதோஷ தினத்தன்று உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டுனே ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை மனதார நினைச்சு கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.